இந்தியாவிலேயே முதன்முறையா வரப்போகும் ஒரு தனித்துவமான ஐபிஓவை பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் கஜா கேபிட்டல் AMC IPO. இது நம்ம நாட்டோட முதல் ஸ்டாண்டலோன் பிரைவேட் equity AMC IPO. சரி, முதல்ல இந்த ஐபிஓவோட பேசிக் டீடைல்ஸை கொஞ்சம் குயிக்கா பார்த்துருவோம். நம்பர்ஸை கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு ஷேருக்கான பிரைஸ் பேண்ட் 152 இருந்து 160 ரூபா வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு லாட் வாங்கணும்னா, அதாவது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 14,880 ரூபா தேவைப்படும். இதுல நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டியது இந்த டோட்டல் இஷ்யூ சைஸ் தான். மொத்தம் 550 கோடி ரூபா. அதே மாதிரி உங்களோட கேலண்டர்ல மார்க் பண்ணிக்க வேண்டிய முக்கியமான தேதி ஆகஸ்ட் 21, 2026. அன்னைக்கு தான் இந்த ஐபிஓ க்ளோஸ் ஆகுது, மறந்துடாதீங்க. இப்போ இவங்க எப்படி தான் பணம் சம்பாதிக்கிறாங்க, இவங்களோட பிசினஸ் மாடல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பேசிக்கா இவங்க ஒரு பிரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட் மேனேஜர். அதாவது பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து ஃபண்ட்ஸ் வாங்கி வளரக்கூடிய நல்ல கம்பெனிகள்ல முதலீடு செய்வாங்க. இவங்களோட போர்ட்ஃபோலியோல நம்ம ஒரு எக்ஸ்பிரஸ் பீஸ், அப்புறம் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கிற சர்வமேய மாதிரியான கம்பெனிகள்லாம் இருக்கு. இவங்களுக்கு மெயினா 3 வழிகளில் பணம் வருது. ஒன்னு, அவங்க மேனேஜ் பண்ற ஃபண்டுக்கான மேனேஜ்மெண்ட் ஃபீஸ், இது கிட்டத்தட்ட 2%. 2, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா கிடைக்கிற கேரிட் இன்ட்ரெஸ்ட். 3, அவங்களே சொந்தமா முதலீடு செஞ்சு லாபம் பார்க்குற ஸ்பான்சர் கமிட்மெண்ட்ஸ். அடுத்து ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வருவோம், ஃபைனான்சியல்ஸ். இவங்களோட லாப கணக்குகள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், அதாவது நிகர லாபத்தை பார்த்தீங்கன்னா நிஜமாவே ஒரு அசுர வளர்ச்சி. FY24ல வெறும் 44.74 கோடியா இருந்த லாபம் இப்போ FY26ல 81.96 கோடியா எகிரி இருக்கு. கடந்த 3 வருஷத்துல இவங்களோட CAGR, அதாவது கம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட், கிட்டத்தட்ட 35.34%. இது ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி தாங்க. இதுல ஒரு ஷாக்கிங்கான ஆனா ரொம்ப பாசிட்டிவான விஷயம் இருக்கு. அதுதான் இந்த 51.94% ப்ராஃபிட் மார்ஜின். யோசிச்சு பாருங்க, இவங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் கிட்டத்தட்ட 52 ரூபாய் ஸ்ட்ரெயிட்டா லாபமா கைக்கு வந்துருது. சீரியஸா இது ஒரு அசாதாரணமான லாப வரம்பு. ஆனா இருங்க, இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. என்னதான் பேப்பர்ல எவ்வளோ பெரிய லாபம் காட்டினாலும் இவங்களோட உண்மையான ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ தொடர்ந்து நெகட்டிவ்ல தான் இருக்கு. அதாவது அந்த லாப பணம் முழுசா இன்னும் கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரல. இது இன்வெஸ்டர்ஸா நாம ரொம்ப சீரியஸா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, லாபம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதுல இருக்கிற ரிஸ்க் என்ன, இதோட வேல்யூவேஷன் எப்படி இருக்குன்னு பேலன்ஸ் பண்ணி பார்ப்போம். ஒரு சாதாரண மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி இவங்களோட வருமானம் மாசம் நிலையா வராது. இதுல ஒரு 4 மெயின் ரிஸ்க் இருக்கு. 1, ஏர்னிங்ஸ் வாலட்டாலிட்டி. கம்பெனிகள்லேருந்து எக்ஸிட் ஆகும்போது தான் லாபம் கிடைக்கும். ஸோ வருமானம் எக்கச்சக்கமா ஏறி இறங்கும். 2, முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ பிரச்சனை. 3, ஸ்ட்ரிக்ட் கிளா பேக் கிளாசஸ். அதாவது லாபம் குறைஞ்சா ஆல்ரெடி வாங்கிய பெர்ஃபார்மன்ஸ் பணத்தை திருப்பி தர வேண்டிய ரூல்ஸ் இருக்கு. 4வது, இது இந்தியாவிலேயே முதல் முறையா லிஸ்ட் ஆகிற பிரைவேட் எக்விட்டி அப்படிங்கறதால மார்க்கெட்ல இதோட விலையில பெரிய அளவுல ஏற்ற இறக்கங்கள் இருக்க ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. இவ்ளோ ரிஸ்க் இருக்குதே, அப்போ ஷேர் விலை ரொம்ப அதிகமா இருக்கான்னு கேட்டா அங்கதான் கம்பெனி கொஞ்சம் உஷாரா செயல்பட்டிருக்காங்க. கஜா கேபிட்டலோட P ரேஷியோ இப்போ 27.54 மடங்குல இருக்கு. ஆனா நம்ம நார்மல் மியூச்சுவல் ஃபண்டுகளான HDFC, ICICI, நிப்போன் எல்லாம் பாத்தீங்கன்னா 37ல இருந்து 49 மடங்கு வேல்யூவேஷன்ல ட்ரேட் ஆகுது. இவங்களோட மாடல் கொஞ்சம் ரிஸ்க் ஆனது அப்படிங்கறதால ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் விலையில தான் இந்த பங்கை ஆஃபர் பண்றாங்க. இந்தியாவோட பிரைவேட் ஈக்விட்டி செக்டர்ல ஒரு பெரிய பூம் வரப்போகுதுன்னு நீங்க நம்புனீங்கன்னா, ஒரு 3ல இருந்து 5 வருஷம் நான் வெயிட் பண்ண தயார் அப்படின்னா நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணலாம். முடிவா ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த விளக்கப்பதிவு முழுக்க உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இது எந்த ஒரு பங்கையும் வாங்குங்கனோ வித்துடுங்கனோ சொல்ற அட்வைஸ் கிடையாது. எந்த ஒரு முதலீடு செய்யறதுக்கு முன்னாடியும் உங்களோட ஃபைனான்ஷியல் அட்வைசரை கண்டிப்பா கன்சல்ட் பண்ணுங்க. சரி, கஜா கேபிட்டலோட இந்த என்ட்ரி எதிர்காலத்துல இன்னும் பல பிரைவேட் ஈக்விட்டி நிறுவனங்கள் நம்ம மார்க்கெட்டுக்கு வர ஒரு பெரிய வழியை ஓபன் பண்ணுமா? இது நார்மல் மியூச்சுவல் ஃபண்டுகளுக்கு ஒரு டஃப் காம்படிஷனா மாறுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா யோசிங்க. இன்னொரு சூப்பரான விளக்கப்பதிவில் சந்திப்போம். நன்றி.